அன்பானவர்களே, இயேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். இந்த பூமியில் 3 விதமான நபர்களை நம்ம பார்க்கலாம். ஒன்று ஆண்டவராகிய கர்த்தர், ரெண்டாவது அவர்களால் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம, மூன்றாவது இந்த உலகத்திலே திருடவும் கொல்லவும் அழிக்க வந்த பிசாசானவர். சரியா? இயேசு கிறிஸ்து ஒருத்தரே பூரண பரிசுத்தர், பூரண அன்புள்ளவர், பூரணமாக நம்மை ரட்சிக்க வல்லமுள்ள ஆண்டவர். சம்பூரணங்கிறதுக்கு ஒரே வார்த்தைக்கு சொந்தக்காரர் இயேசு கிறிஸ்து தான். மனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய இருக்கும், குறைவும் இருக்கும். சில நல்ல குணங்களும் இருக்கும், சில வேண்டாத குணங்களும் இருக்கும். பிசாசை எடுத்துக்கிட்டால் கம்ப்ளீட்டாக அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வந்தவன் தான். கடுகளவு நன்மை அவன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. சரியா? அப்படி என்றால் பைபிளில் ஒரு அருமையான வார்த்தை உண்டு பாருங்க, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் குறைவுகளே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறோம். நல்லது, குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், பிள்ளையோட எதிர்காலமாக இருக்கட்டும், குறைவுகள் நிறைவாகணும் ஆசைப்படுறோம்ல. அந்த நிறைவானது யார்? அது இயேசு கிறிஸ்து தாங்க. அவர் தர்ற வார்த்தை தான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளும்போது சில குறைவுகள் வந்தாலும் நிறைவாகும். காணவர் கல்யாண வீட்டில் குறை வந்துச்சு, ஏசப்பா போனார், நிறைவாக்குனார். கப்பலில் ஏசப்பா படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு தான் இருந்தார். அங்கே ஒரு பெரிய அலை அடிச்சிச்சு, பெரிய சேதம் வந்துச்சு, கர்த்தர் காப்பாற்றினார். ஒருவேளை கல்லறையில் இருந்த லாசருவை, ஒருவேளை அந்த பெத்தானியா ஊருக்கு போகும்போது ஆண்டவர் அந்த குடும்பத்தினுடைய கண்ணீரை தொடச்சி உயிரை காத்து தந்தார். அப்படி தானே? ஏசப்பா போனதுனால தானே அங்கே நிறைவாச்சு. குறைவு இருக்க தான் வந்துச்சிருச்சு. ஏசப்பா இருக்கிற வீட்லேயும் ஏசப்பாவுடைய பிள்ளையோட வீட்டில் குறைவுகள் வரும். ஆனால் நிறைவான இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது, சும்மா கிறிஸ்தவங்கிற பேரெல்லாம் அதெல்லாம் சும்மா வேஸ்ட்டுங்க. கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனாலையோ, அல்லது காணிக்க போடுறதுனாலையோ, அல்லது டெய்லி கோயிலுக்கு போகிறதுனாலையோ நமக்கு பரலோகம் கிடைக்குன்னு நம்ம நினச்சி ஏமாந்து போயிடக்கூடாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு வாழ்க்கை, நிறைவான அந்த இயேசுவை நாம் அனுபவிக்கும் போது, அவருக்கு பிரியமானதை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுகள் கண்டிப்பாக வரும். குறைவுகளை நிறைவாக்குவார். சரியா? ஒரு மன்னர் மாறுவேடத்தில் காட்டுக்குள்ளே போகிறாரு, திசை மாறிட்டு கிடக்கிறாரு. அங்கே 3 வேடர்கள் அவருக்கு உதவி செய்கிறாங்க. உதவி செஞ்ச அந்த வேடர்கள் மன்னன் என்று கண்டு கொண்டார்கள். உடனே அந்த மன்னர் சொல்கிறார், எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டிங்கப்பா, என்னை காப்பாற்றிட்டீங்க, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி செய்ய விரும்புகிறேன், நீங்கள் ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் சொன்னார், என் பாதைக்கு எனக்கு பாதையே இல்லை, வீட்டுக்கும் இந்த காட்டுக்கும் ஒரு நல்ல பாதை போட்டு தாங்கன்னாரு. ஒருத்தர் சொன்னார், எனக்கு வீடு குடிசை வீடாக இருக்குது, எங்கள் ஊர்லேயே எல்லோரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு வீட்டை தாங்கன்னு சார். இன்னொருத்தன் சொன்னான், ராஜாவே ஒன்றும் பெருசாலாம் எனக்கு தர வேண்டாம், மாதத்தில் ஒரு நாள் என் வீட்டில் தங்குங்கன்னா. 3 பேருடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. இந்த வீட்டுக்கு வந்தார். ஒருவேளை இந்த வீட்டில் இந்த வாலிபன் வீட்டில் தங்க வரும்போது பாதை சரியாக இல்லை, வீடு சரியாக இல்லை, இந்த மகனுக்கு ஏற்ற துணை இல்லை. இவர் சொல்கிறார், மாதம் ஒரு நாள் நம்ம வர வேண்டியது இருக்குது. ஐயோ, பாதை சரியில்லைன்னா லாய்க்கு போடாது, சோறு இல்லைன்னா லாய்க்கு போடாது. இவனுக்கு ஒரு ஏற்ற துணை வேணும்னு துணையை கொடுத்தாரு, பாதையை சேவப்படுத்தினார், வீட்டை கட்டினார். அவன் தேவையெல்லாம் பார்த்து என்ன செஞ்சிட்டாரு, சந்தித்து எல்லா குறைவும் நிறைவேற்றிட்டார். மற்ற வேடர்கள் ஒருவேளை சில காரியத்தை கேட்டாங்க, இவன் இயேசுவை கிறிஸ்துவை மன்னனை கேட்ட